Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முனிவன் ராமசாமி சார், விஜய் ஒரு யதார்த்தமான அரசியலை காலத்திற்கு ஏற்ற மாதிரி கொண்டு வராரு. ஆனால் தொடர்ந்து சீமான் எல்லா கட்சிகளும் விமர்சிக்கிறாங்க. சீமான் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போய் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் முடிமன் ராமசாமி சார்? கேக்குறீங்களா? ஆமா, உங்கள்கிட்ட தான் சார். சார் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். அதாவது சார், நீங்க இப்ப சீமான் விஜய் இடையே நடக்கிற பிரச்சனையை பத்தி கேக்குறீங்க. இவர் அவரை விமர்சிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. என்னுடைய பார்வையில் மக்கள் இன்னும் விஜயனுடைய கட்சியை கட்சியாகவே பார்க்கவில்லை. சீமானை இன்னும் ஒரு தலைவனாகவே ஏற்கவில்லை. பார்க்காத ஒருவருக்கு இடையிலையும் ஏற்காத ஒருவரும் பேசிக் கொள்வதை பற்றி நாம் விவாதிப்பது சரியானதானா என்றும் எனக்கு புரியவில்லை. மக்கள் அவரை இன்னும் அவர் கட்சி ஒரு கட்சி தான் அப்படின்னு பார்த்திருக்காங்களான்னா அது தெரியல. இவரை தலைவனா ஏத்துக்கிட்டாங்களா இல்ல. ஆனால் சீமான் கட்சி களத்தில் இருக்கிறது. அதனால சீமான் பேசிய பேச்சுக்களை நாம் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் எப்பவுமே ஒரு சர்ச்சை பேச்சுக்கு ஒரு ஏக பொருத்தமான ஒரு மனிதன், எல்லாராலும் அப்படித்தான் பார்க்கப்படுறார். அவருடைய நாவில் இருந்து தலம் தரும் சொற்கள் எப்போதும் வருவதில்லை. கனத்த வார்த்தைகளை பேசியே எப்போதும் களமாடி கொண்டிருக்கிறார். இப்படித்தான் அவர் பேசுவார். எங்கேயாவது போய் நான் என்றைக்கு திராவிட கட்சிகள் இந்த மண்ணிலே முளைக்க ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து இன்று வரை, இன்று சொல்ல முடியாது, ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே இந்த மண்ணிலே திராவிட கட்சிகள் ஜாதிகளை ஒழிப்பதற்காக, மதங்களை மறைப்பதற்காக, மனிதத்தை பரப்புவதற்காகத்தான் திராவிட கட்சிகள் தோன்றி உழைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் சமீப காலமாக மதம் என்ற ஒன்றையும், ஜாதி என்ற இனம் என்ற ஒன்றையும், ஜாதி என்ற ஒன்றையும் மிக உயரமாக உயர்த்தி பிடிக்கிற ஒரு மனிதனாக சீமான் இருந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர் செல்கிற இடமெல்லாம் போய் இவன் உயர்ந்தவன், ஈரோட்டிலே போய் நின்று கொண்டு பேசுகிறார், முதலில் வந்தவன் முதலியார் என்கிறார். வேறொரு இடத்திலே போய் பேசுகிறார், இவன் பள்ளத்தில் இருந்து வந்தவன், இவன் தான் பாண்டியன் என்கிறார். வேறொரு இடத்திலே பேசுகிறார், இவர் வெள்ளாளர் என்கிறார். வேறொரு இடத்தில் போய் பேசுகிறார், இவன் தான் வன்னிய சத்திரியன் என்கிறார். மற்றொரு இடத்தில் பேசுகிறார், இவர்கள் தான் ஆதி குடிகள், இவர்களை தவிர இங்கே குடியிருப்பதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை, இந்த மண்ணை விட்டு வெளியே போக வேண்டும் என்று பேசுகிறார். இப்படியெல்லாம் சர்ச்சை பேச்சுகளை பேசி இந்த மாநிலம் சந்திக்காத பல பிரச்சனைகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய சின்ன குழந்தைகள் மத்தியில் எல்லாம் ஜாதிகள் மறைந்திருந்தது. தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறோம், தமிழ் தேசியம் அப்படிங்கறத அவர் முன்னிலைப்படுத்துறாருல்ல. நீங்க அவருடைய பேச்சுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை அடையாளப்படுத்துறீங்க. தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டு ஜாதிகளை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்க மறைக்க முடியாது. நீங்கள் எங்கு போனாலும் ஜாதியை பற்றி பேசுகிறீர்கள், குடிகளை பற்றி பேசுகிறீர்கள். அது இப்ப நமக்கு தேவையில்லை, மறைஞ்சு போச்சு. தமிழ் குடிகள் தானே சொல்றாரு, தமிழ் குடிகள் தானே சொல்றாரு, தமிழ் குடிகளை தானே சொல்றாரு. தமிழ் குடிகள் தான், தமிழன் தான் ஆள வேண்டும், நீ இங்க வாழத்தான் வேண்டும் என்று சொன்னால் அது என்ன? ஒரு இன்னொரு இனத்தை நீ இங்க வாழலாம், உனக்கு ஆள்வதற்கு உரிமை இல்லை என்று சொன்னால் அவன் இரண்டாம் தர குடிமகனாக மாறிவிடுகிறான். இப்ப விஜய் திராவிடத்தை சொல்றாருல, விஜய் திராவிடத்தை சொல்றாருல, ஏன் விஜய் எதிர்க்கிறாரு? என்ன சொல்றாரு விஜய்? இவர் விஜய் திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டையுமே தன்னுடைய இரு கண்களா பாக்குறாரு, தன்னுடைய கொள்கையை எடுத்துக்கிறாரு. எல்லாருமே நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க தவிர விஜய் இன்னைக்கு வரைக்கும் திராவிடம்னா என்னன்னு பேசவும் இல்ல, தமிழ் தேசியம்னா என்னன்னு ஒரு இடத்துல அவர் பேசி நான் கேட்டதும் இல்ல. நீங்களா சொல்லிட்டீங்க அவர் திராவிடம். எல்லா ஊடகங்களும் சரி, எல்லாரும் சரி, விஜய் திராவிடத்தை, அதாவது பெரியார வச்சிருக்கிறதுனால திராவிடத்தை கொள்கையில சொன்னாரு சார். நான் சொல்லல, அவருடைய கொள்கையில சொன்னாரு. என்ன சொல்லிட்டாரு? திராவிடம் தமிழ் தேசியம் பேசிருக்காரு. அதைத்தான் சொல்லிருக்கேன். எந்த இடத்துல அவர் திராவிடத்தை பத்தி பேசிருக்காரு, திராவிடத்தை பத்தி, திராவிட சித்தாந்தங்களை எந்த இடத்துல அவர் பேசிருக்காரு? இன்னும் ஒரு இடத்துல நான் பேசி கேள்விப்பட்டதில்லை. அவர் மொத்தமே 3 மணி நேரம் தான் வெளியே வந்திருக்காரு. மொத்தமே 3 மணி நேரம் தான் வெளியே வந்திருக்காரு. அதுக்குள்ள நீங்க 30 ஆண்டு கால அரசியல்வாதிகள் எல்லாம் அவருக்கு பின்னால வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அது ஊடகங்கள் அப்படி செஞ்சிட்டு இருக்கு. 50 ஆண்டு கால 60 ஆண்டு கால அரசியல்வாதிகள் எல்லாம் விஜய்க்கு பின்னாலதான் நிக்கிறாங்கன்னு சொல்லி பேசுறது இந்த ஊடகங்களுக்கு வாடிக்கையா போயிருச்சு. இந்த ஊடகத்துல இருந்து உட்கார்ந்துட்டு இருந்து பேசுறவங்களுக்கு வாடிக்கையா போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கு? என்ன கொள்கை? கொள்கை போது எல்லாம் போகுது சார். ஒரு சார் அவர் கொள்கையை சொல்லாமலேயா, அவர் கொள்கையை அறிவிக்காமலேயா அவர் குறித்து இத்தனை விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு? இந்த களத்திற்கு அவர் தலைவராக இருக்கிறார். நீங்களா விமர்சனம் பண்ணி சார், நீங்களா விமர்சனம் பண்ணிக்கிறீங்க. அவர் காமராஜரை சொல்வதால் அவர் தேசியத்தை ஏற்றுக்கொண்டார். நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டீங்க. அவர் பெரியாரை சொல்வதால் நாங்கள் அவர் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படி அவர் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டார், தேசியத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டீங்க. திராவிட சித்தாந்தத்தை பற்றி அவர் எந்த மேடையிலே அவரோ அவரை சார்ந்தவர்களோ எந்த மேடையிலே பேசியிருக்கிறார்கள் சொல்லுங்க. புதுசா வரும்போது நாங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே வாழுகிற காலத்தில் இருக்கிற காலத்தில் அப்படியே தமிழ் பேசுகிற போது திராவிட சித்தாந்தத்தை பற்றி பேசுகிற போது கேட்டால் சேரவல் திராவிட கொள்கை, தமிழ் தேசியம், இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த ரெண்டே நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாலே மீண்டும் ஒரு முறை அவர் விளக்கணும் ஒவ்வொரு மாநாட்டு மேடைகள்லயும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார், ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றது எல்லாரும் சொல்லிட்டு போயிருவாங்க சார். உனக்கு அதுல என்ன புரிதல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும்ல. ஏற்றுக்கிறேன்னு சொல்றதை பத்தி என்ன இருக்கு? எல்லாரும் தான் ஏற்றுக்குவாங்க. நீ தலைவனாக இருக்கிறவன், நீ என்ன, உனக்கு என்ன புரிதல் இருக்கு அதுல? அதுதான் முக்கியம். இப்ப சீமான் தமிழ் தேசியம் பேசுறாரு. அவர் தமிழ் தேசியம் பேசுவது எனக்கு உடன்பாடா இல்லையா என்ற அது வேற விஷயம். ஆனால் தமிழ் தேசியம் அவர் பேசுவதில் நாம் சில கருத்துக்களை எடுத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த சரிதானா, இது நடைமுறைக்கு ஏற்றுக்கொண்டதா, நடைமுறைக்கு ஒவ்வுமா என்றெல்லாம் பார்க்க தோணுகிறது. விஜய் என்ன பேசியிருக்காரு நான் சொன்னேன். விஜய் என்ன பேசியிருக்கார்? அந்த மாநாட்டுல, மதுரை மாநாட்டுல திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி யாரை நீ எதிரியாக தீர்மானிக்கிறாயோ சார், ஏன் எதிரியை நான் தீர்மானிக்கலாம், ஆனா ஏன் எதிரி நான் எதிரியானாலும் ஏத்துக்கணும். அதுதான் முக்கியம். நீ திமுகவை எதிரின்னு சொல்லலாம். திமுக உன்னை எதிரியா ஏத்துக்கிடுச்சா, அறிவிச்சிருக்கா? எங்களுக்கு எதிரி களத்துல விஜய் கட்சிதான். அவன் தான் சார் எதிரி. நான் எதிரியை தேர்ந்தெடுக்க முடியாது. களத்துல எதிரி என்ன தேர்ந்தெடுக்கணும். திமுக யாரை இப்ப எதிரியா தேர்வு செஞ்சிருக்காங்க? திமுக என்னைக்குமே அண்ணா திமுக தான் எதிரியா தேர்வு முடிவு பண்ணிட்டு இருக்கான். நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னால கூட பாஜகவை எதிரியா வைக்கல. பாஜகவை எதிரியா வைக்கல. பாஜகவை அவர் கொள்கை ரீதியாக எதிரியா இருக்கிறாங்க. வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. 2 எதிரியா செட் பண்ணிருக்காங்களா திமுக? ஆமா, அதனாலதான் அந்த கூட்டணி அவங்க முழுமையா எதிர்க்கிறாங்க. நான் 2 நாளைக்கு முன்னால திமுகவுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசிட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு, அண்ணே ஓபிஎஸ் எல்லாம் இணைஞ்சிருவானே எப்படின்னு அப்படின்னு கேக்குறாரு. வாய்ப்பு இருக்கு தம்பி, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் இணைஞ்சிருவான்னு தெரியல. சரி, இணையாம இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லது, இணைஞ்சா கொஞ்சம் பிரச்சனை, இணையாம இருந்தா எங்களுக்கு நல்லது. அப்ப நான் சொன்ன தம்பி இந்த விஜய் அண்ணே அதெல்லாம் ஒரு கொசுனே, அதை விடுங்கண்ணே, அதை பத்தி எல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லனே. இதெல்லாம் தவறில்ல சார். ஒரு தலைவர் ஒரு அரசியலுக்கு வராங்க, அவருக்கும் ஒரு தொண்டர்கள் படை இருக்கு. அதை நம்ம அவமரியாதையாக பேசுறது சரியான விஷயமா? அவருக்கு பின்னாடியும் தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தானே. இருக்கட்டும், நீ எதிரியா அறிவிக்கிறது ஒரு பெரிய ஆளுங்கட்சியா 50 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலம் விஜய் எந்த கட்சியினுடைய தொண்டர்களையும் அவமரியாதையாக பேசல, விமர்சனம் செய்யல. ஆனால் விஜய் அவர்களுடைய தொண்டர்களை விமர்சிக்கிறது தவறுதான அரசியல் களத்துல? கிடையாது. விஜய் என்னைக்கு சார், அதான் ஒரு பெரிய மனுஷனா ரொம்ப அவமரியாதையா பேசணும் அவசியம் இல்ல. நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாப்பா அப்படின்னு சொன்னாலே போதும். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. அவனை போய் ஒரு பெரிய மனுஷனா, உயர்ந்த சமூகத்துல உயர்ந்து இருக்கிற ஒரு மனுஷனை போய் அவமரியாதையான சொற்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே வார்த்தை, எல்லாம் அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாலே அதுவே பெரிய அவமரியாதை. நீ நேற்று பிறந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இன்னைக்கு காலையில பீச்சுக்கு போய், சாயங்காலம் பீச்சுக்கு போய் காலையில ஒருத்தனை கல்யாணம் இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க முடிமன் ராமசாமி சார். விஜய்க்கு பின்னாடி அணிவகுத்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜய் சொல்றதை வேத மந்திரமா எடுத்திருக்கிறாங்க. விஜய் பேசுவதை தன்னுடைய கொள்கையை எடுத்திருக்கிறாங்க. அவர்களை இன்னொரு கட்சியினுடைய தலைவர் விமர்சிப்பது, மேடைகள்ல விமர்சிப்பது சரியானதா, ஒரு பண்பாடானதா? எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சீமானை பத்தி சொல்லிட்டேன். சீமான் நலன் தரும் வார்த்தைகளை நாவில் நர்த்தனமாடாத ஒரு மனிதன். அதனால சீமானை பத்தி நான் பேசல. சீமான் சொல்ற வார்த்தைகளை அவர் சொன்ன தவறு அப்படிங்கறத முடிமன் ராமசாமியுடைய கருத்து இல்ல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க அவர் சொன்ன அரசியல் கருத்துக்களை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா, என்னிடம் இருப்பது விதை நெல், விஜயிடம் இருப்பது பாதர்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய இதே சொல்றீங்க, என்கிட்ட விதை நெல் இருக்கு, இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் அது விதை நெல்லுப்பா, உங்ககிட்ட இருக்கிறது பதர் என்ன. எங்களை பொறுத்தவரையில் விஜயிடம் இருப்பது பதர் உண்மைதான், உங்களிடம் இருப்பது பொக்கு. அது ஒண்ணும் விதை நெல் கிடையாது, பொக்கு. பொக்கு விதை பதரும் இருந்து அது ரெண்டும் ஒண்ணும் ஆக போறது இல்ல.
அது ரெண்டும் ஒண்ணு ஆக போறது இல்ல சார். சரி சார். அதாவது இந்த விவாதங்கள் நீங்கள் ஊடகங்கள்ல கட்டமைக்கிறது ஒரு விவாதம் பேசுவதற்கு உதவுமே தவிர அது ஏற்று சுரைக்க எந்த கறிக்கும் ஆக போறது இல்ல. சரி.